நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது இப்போ நடக்கிற சம்பவங்களை எப்போவோ நடந்த சம்பவங்களோட மேட்ச் பண்ணி பார்க்குறது. அப்படி மேட்ச் பண்ணி பார்த்து இது ஏற்கனவே நமக்கு நடந்திருக்குல்ல, இதே மாதிரி சம்பவம் இங்கே நடந்ததாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லி பல கதைகள் நம்ம கேட்டிருப்போம். அந்த கதையெல்லாம் நமக்கு வெறும் கேட்ட கதை தான். ஆனால் அந்த கதையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அந்த கதையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இன்றைக்கி வரைக்கும் அது ஆறாத மாறாத கெட்ட கதையாக இருக்கும். அப்படி ஒரு கெட்ட கதை தான் நான் கேட்ட கதை. கேட்ட கதை ரொம்ப கெட்ட கதை செக்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு கதை சொல்லிட்டா. நான் கேட்ட கதை நடந்தது நவம்பர் மாதம் 1991 வருஷம். நடந்த இடம் வட சென்னையில் இருக்கிற முக்கியமான ஏரியாக்கள்லேயே ரொம்ப முக்கியமான இடம். நான் சொல்ல விரும்பலை, ஆனால் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஏரியாவில் பாஸ்கர், அப்போ அவருக்கு வயசு 27 இருக்கும். தொழில் திருடன். சும்மா பசிக்காக திருடிட்டு இருந்தவர். இப்போ திருடுற மாதிரியெல்லாம் இல்லைங்க, உண்மையிலே அப்போ பசிக்காக தான் அவங்களாம் திருடிட்டு இருந்தாங்க. அதுவும் கொஞ்ச நாள் தான். ஏன்னா அதுக்கப்புறம் தலைவர் காதலில் விழுந்துட்டார். அந்த காதல் எந்த அளவுக்கு உண்மையான காதல்னா, அந்த காதலுக்காக திருட்டை விட்டுட்டு திருந்தி செஞ்ச தப்புக்கெல்லாம் வருந்தி அதே ஏரியாவில் ஒரு மார்க்கெட்டில் லோடு மேனாக வேலைக்கு போனார். குமுதா, அவர் காதலிச்சு பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவர் மனைவி. அவங்க 2 பேருக்கும் ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு 5 மாதம் இருக்கும். ஒரு நாள் ராத்திரி நடுராத்திரி கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அலறி அடித்து எழுந்தவன் பதறி அடித்து போய் கதவை திறந்தவன். வாசலில் பார்த்தா 2 போலீஸ்காரங்க. அதை பார்த்த பதட்டத்தில் முகம் ஃபுல்லாக வேர்வையா வெடவெடுத்து போய் நிற்கிறான் பாஸ்கர். டேய், நீ தான் பாஸ்கரா அப்படின்னு குரல். ஏற்கனவே பயந்து போயிட்டு இருந்த பாஸ்கருக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சார், நான் தான் சார். என்ன சார் விஷயம் அப்படின்னு அவன் கேட்க, உன்னை விசாரிக்க வேண்டியிருக்கு வா அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. வாசலுக்கு போன புருஷனை காணமேன்னு சொல்லி குமுதா எழுந்து வந்து பார்த்தா அதிர்ச்சி. போலீஸ்காரங்க புருஷனை இழுத்துட்டு போகிறத பார்த்து என்ன ஏதுன்னு கேட்குறதுக்குள்ளே பின்னாடி போட போலீஸ் குமுதா ஒரு மாதிரியாக பார்த்து, விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறோம், வீட்டுக்காரன் வீட்டுக்கு பத்திரமா வந்துடுவான்னு சொல்லி ஆறுதலையே அதட்டலாக சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத குமுதா வாசல்லையே அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க புருஷனை அடித்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே 5 மாத பெண் குழந்தை தூங்கிட்டு இருக்கு. பொழுது விடிஞ்சுது. பாப்பாவை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு நேராக அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. புருஷனை காணுங்கிற தவிப்பும் போலீஸ்காரங்க மேலே இருந்த வெறுப்பும் அவங்க கண்ணில் அப்படியே இருந்துச்சு. ஸ்டேஷன் முழுக்க தேடுறாங்க, புருஷனை காணும். வரப்போகிற போலீஸும் அவங்கள பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரியே போகிறாங்க வராங்க. புருஷன் எங்கன்னு போலீஸ்காரங்கிட்ட கேட்க, விசாரணை முடிஞ்சு உன் புருஷன் எப்பயோ வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. இல்லை, என் புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கேட்ட குமுதாவை லேடிஸ் போலீஸை வச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. தான் புருஷன் எங்கே போனான்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த குமுதாவோட கண்ணில் ஏதோ ஒன்று பட்டுருச்சு. அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு குமுதா அது பக்கத்தில் போகிறாங்க. என்னன்னு போய் பார்த்தா ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ஓலைப்பாய் சுருட்டி ஜீப்புக்கு பின்னாடி வச்சுருந்துருக்கு. அதை பார்த்து அவங்க அலறாங்க, கத்துறாங்க, துடிக்கிறாங்க. அது நம்ம புருஷனோட தான் இருக்கும்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தொட்டுருக்கு. அவங்க கதறல் சத்தம் கேட்டு ரோட்டில் போயிட்டு இருந்த அத்தனை பேரும் உள்ளே வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதே சமயம் ஒருத்தர் குப்பை கிடங்குல ஒரு டெட் பாடி கிடக்கிறதா ஓடி வந்து சொல்கிறார்.